ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பலாப்பழத்தில் ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ வந்து பலாப்பழம் சீசனில் இருக்குது. இது வந்து நான் தோலெல்லாம் இதுக்கு வந்து மேலே ஒரு சின்ன சின்ன நீட்டாக தோல் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு மேலே உள்ளே இருக்கிற விதையை வந்து அதை எடுத்துடணும். இதெல்லாம் வாஷ் பண்ணலாம் தேவையில்லை, அப்படியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பால் ஒரு ஒரு அரை மூடி தேங்காய் பால் வந்து நம்ம திக்காக எடுத்து வச்சுக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி. ஒரு கப்பு வெல்லம், தேவையான அளவு வந்து ஏலக்காய் தூள், முந்திரி தேவையான அளவு. இது வந்து நம்ம பத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இது பீஸ் வந்து ஒரு 5 பீஸ் நான் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ கருப்பு திராட்சை தேவைன்னா போட்டுக்கலாம், ஆனால் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம பலாப்பழத்தை வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த பலாப்பழத்தை போட்டுடலாம். வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இது வந்து 2 விசில் மட்டும் விட்டால் போதும். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து 1 கப்பு நான் வெல்லம் போடுறேன். இதில் நல்லா வந்து வெல்லம் கரையிட்டோம். இதுக்கு வந்து பாகெல்லாம் அவசியம் கிடையாது, நல்லா கரைஞ்சிட்டு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த வெள்ளத்தில் வந்து தூசு மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் ஊற்றணும். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். பலாப்பழம் நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய், இதில் தேங்காய் போட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் மாறினா போதும். தேங்காய் நம்ம இந்த கலருக்கு இருந்தால் போதும். இப்போ கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் இருக்குது, இந்த நெய்யே போதும். நம்ம இந்த பலாப்பழத்தை அரைச்சி வச்சு இதில் போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே கொஞ்சம் கலரி விடுங்க, லைட்டாக 2 நிமிஷம் கலரி விட்டுருங்க. இது கூட நம்ம வெல்லம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம், இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மீட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட கொஞ்சமாக தேங்காய் பால், நான் 1 கப்பு சொல்லியிருக்கேன்ல, பாதி கப்பு நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து இதில் ஃபுல்லாக ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட வாசனைக்கு ஏலக்காய் தூள், இதில் மிச்ச தேங்காய் பால் இருக்குதுல, நம்ம ஹாஃப் தான் ஊற்றணும், இன்னொரு ஹாஃப் வந்து நான் முழுசாக ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வறுத்து வச்சது முந்திரி, திராட்சை, தேங்காய்லாம் வந்து இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நான் பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். பவுலில் மாற்றிட்டேன் நான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.